ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. அடுத்தது 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. அடுத்தது கடுகு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேலா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 2 போட்டுக்கலாம். அடுத்தது 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை கீறி விட்ட மாதிரி போட்டுக்குங்க, இல்லை 2 கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஈஸியாக குக் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்தது தக்காளியும் கொத்தமல்லி தழை 2 போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம இதில் கடுகு போடும் போது கடலைப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். நான் போட மறந்துட்டேன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. காரம் உப்புலாம் நான் அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் 1-2 பச்சை மிளகா சேர்த்தியே போட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். கடல மாவு மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 3 கப் கிட்ட தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த கரைச்சி வச்சது 1 கப்பு, அப்புறம் மறுபடியும் ஒரு 2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணுனாலும் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. உப்பு பார்த்துட்டு போட்டுக்குங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. எல்லாமே போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதில் எல்லாமே போட்டாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பூரியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா முடிஞ்சது. செஞ்சு சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுலேயே இன்னும் நிறையா போடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.